நடுவாகி அல்லானே ஈத்தென்னை கொண்டு என்னை பெருமானே கண்டறியா போனே
அம்மா எல்லாம் செயல்கூடும் ஞானை மகளத்தே எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து அரக்கோணம் வட்டம் அடுத்த காவலூர் நரசிபுரம் என்ற ஊரில் இருக்கிறோம். அங்கே வந்து சத்குரு அருளானந்த சுவாமிகளுடைய மகா குருபூஜை விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் நாங்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். சத்குருநாதருடைய குருநாதர் யாருன்னு சொன்னாங்க வந்து இது வந்து கோகுல பிருந்தாவனம் தத்தாட்சியம் அரசிய மரபு நிகானந்த யோகீஸ்வருடைய பிரம்மபீடம். இந்த நிகானந்த யோகீஸ்வருடைய சீடர் சிதானந்த சத்குருடைய வழியில அவங்களுடைய உண்மையான சீடராக அருளானந்த சுவாமிகள் அவங்க வந்து மணக்குடி இந்த கிராமத்தில் வந்து அங்க வந்து ஏரி கட்டுறதுக்காக அரசாங்கம் இடம் கேட்கும்போது அந்த இடத்தையே விட்டுட்டு இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆனவங்க சிதானந்தனுடைய அறப்பட்டப்பட்டு இது ஞான மாற்றத்தை திருவடி என்ற ஒரு விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. திருவடி தான் எல்லாத்தையும் இறைவனை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே வழி. திருவடியே சிவமானது தேர்வு, திருவடியே சிவலோகம் சிந்தித்து, திருவடியே செல்வதை அதற்கு சென்று, திருவடியே தஞ்சம் தெளிவாக்கு என்ற திருவிழா சொன்னது போல திருவடியுடைய விஷயத்துல ஆழ்ந்து உட்கொண்டு இந்த உலகத்துடைய அந்த சராசரத்தை மறந்தவர்கள் அவங்களுக்கு வந்து 3000க்கு மேலான சீடர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் இருந்து அவர்களும் சமாதி கொண்டு அவர்களுக்கு சீடர்கள்லாம் ஏற்பட்டு அவர்களும் சமாதியாகி பல இடங்கள் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனாக்கா வந்து பாண்டிச்சேரியில கணபதி சுவாமிகள், சுயநாயகி ராமானந்த சுவாமிகள், மாவட்டம் ஜெகநாத சுவாமிகள், இது போல நிறைய சுவாமிகள் வந்து சமாதி ஆகிருக்காங்க. அவங்களுடைய சூழல்களும் நிறைய பேர் வந்து சமாதி ஆகிருக்காங்க. இது ஞான மாற்றத்துல உள்ள ஒரு கோயில். இங்க என்ன கிடைக்குன்னு சொன்னாக்கா பிறப்பை அறுத்து செல்ல வேண்டிய ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும். எல்லாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இல்லாம பிறந்தோம் இருந்தோம் இனி பிறவாமல் இருக்க போறோம் அப்படின்ற நிலையை அடையக்கூடிய மாற்றத்தை அவங்க எல்லாரும் சொல்லிவிட்டுருக்காங்க. பட்டினத்தார் சொல்லுவாரு, பிறவாமல் இருக்க வரம் தர வேண்டும், பிறந்து விட்டால் இரவால் இருக்க மருந்துதான். அது எப்படியும் அறமார் புகழ்த்தில்லை அம்பலவானன் அடிக்கமலம் மரளால் இதுதான் மருந்து அப்படின்றாங்க. அதனால திருவள்ளிய புரிந்தவர்கள் வந்து இனி பிறவாத நிலையை அடைவாங்க. அது போல பலரும் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. சுவாமிகள் வந்து இங்க வந்து சமாதியாகி 59 ஆண்டுகள் ஆகிறது. இப்ப இல்லைன்னா 59வது மகா குருபூஜை விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் இங்க வேண்டிக்கிட்டு கலசம் சீட்டு கட்டி கலசம் வாங்கி செல்வதற்கு அடுத்த ஆண்டு அவர்களுக்கு வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தையோடு வந்து இந்த தரிசனம் பண்ணிடுறார்கள். இது பல ஆண்டு காலமாக சாமியுடைய சத்குரு அருளானந்த சாமியுடைய அருளால நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இங்க வேலை இல்லாதவர்கள், தொழில் இல்லாதவர்கள் இங்க வந்து வேண்டிக்கிட்டு போனா அவங்களுக்கு வந்து சிறப்பா வந்து அந்த அவங்க நினைத்த மாதிரி அவங்களுக்கு தொழிலும் வேலையும் கிடைக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். ஞானத்தை முக்கியமா ஞானத்தை அடையலாம். அடைஞ்சு இந்த பிறவிலேயே நாம வாழ்ந்து இனி பிறவாத ஒரு நிலையை நம்ம அடையலாம். அதைதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னாக்கா வந்து பிறவி பெருந்தல் இருந்தோம் நீந்தா இறைவன் அடி சேராத, இறைவனுடைய திருவள்ளுவரை சேராதவர்கள் பிறவி பெருந்தல் ஈர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு.
அந்த திருவடி என்ன என்பதை காண்பித்து கொடுத்து அந்த திருவடி எப்படி வந்து நம்ம வந்து பிறவாதலை அடையறதுக்கான வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை பயிற்சிகள் செய்வது என்பதை சாமி 3000 பேர்களுக்கு மேல அவங்க வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாவே எல்லாரும் நிறைய பேர் வந்து ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள். இது அங்க உங்களோட முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு இது. உங்க வரமுறைகள் நீங்க பரவாம இருக்கணும், பிறகு அடுத்து போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க வரலாம். ஆனா எல்லாருமே அந்த இடத்துக்கு வர முடியாது. இந்த நிலை எப்போது அவங்க கிடைக்குமோ அப்போதுதான் அவங்க இங்க வர முடியும் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த குரு வழியிலிருந்து நிஜானந்தர், சிதானந்தர், அருளானந்தர். இந்த அருளானந்தர் பிறகு பல பேர் இருக்காங்க. 3000 பேருக்கு மேல இந்த திருவடி தந்திருக்காங்க. அது நிறைய பேர் வந்து குருமார்களா இருந்து அவருடைய சிஷியர்கள் குருமார்களா இருந்து இந்த குரு தலைமுறை ரொம்ப விரிவா போயிட்டே இருக்குது. அதனால இங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆவணி மாசம் அனுஷ நட்சத்திரம், ஆவணி மாசம் அனுசரிக்கிறதுல இங்க சாமியோட குருபூஜை வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் வாங்க வந்து சாமியோட அருளத்தை கேட்டுக்கொண்டு